இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த தெய்வீக திருப்படியில் தங்களுடைய திருமண வாழ்வில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்மை எல்லாம் அழைத்து இந்த திருப்படியில் எங்களோடு சேர்ந்து நன்றி சொல்லுங்கள் என்று அழைத்திருக்கிற 50 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள், மதிப்புக்குரிய திருவாளர் கில்பர்ட், மதிப்புக்குரிய திருமதி பிமலா அவர்களுக்கு, அருத்தந்தை ஈசந்தோணி, அருத்தந்தை ஜான் பால் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அருட் சகோதரிகள், இறை மக்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இறை ஆசிரியம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பு. இன்றைய நாளில் இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று அழைத்த போது 50 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக செய்யலாமே என்று நான் சொன்னபோது திருமதி விமலா அவர்கள், வேண்டாம் ஃபாதர், மிக எளிமையாகவே சாதாரண பூசையிலே எப்போதும் நடைபெறுகிற திருப்பலியிலேயே நாங்கள் இதை கொண்டாட விரும்புகிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மற்றபடி மற்ற காரியங்கள், இந்த ஆடம்பர காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எனவே ஸ்பெஷல் மாஸ் எங்களுக்கு வேண்டாம். இந்த மாலை திருப்பலியிலே நாங்கள் இந்த நிகழ்வுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்த விரும்புகிறோம். எங்களுடைய அன்பிய மக்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறோம், தெரிந்தவர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறோம். அது போதும், கிராண்ட் ஃபங்க்ஷன் எங்களுக்கு வேண்டாம். மிக எளிமையாக இதை நடத்த வேண்டும் என்பது ரொம்ப தீவிரமாக அவர் இருந்தார்கள். நான் கூட ஏதோ 10 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கு ஆலயம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. மிக சிறப்பாகவே இந்த திருப்பலியை எல்லோரையும் அழைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், சந்தோஷம். இன்றைய மறையுரையில் இன்றைய வாசங்களை பற்றி ஒரு செய்தியும், திருமண வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு முன்பாக திருமண வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு புனிதமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்க்கை என்பதை நமக்கு சாட்சியாக இந்த நாளில் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வின் வழியாக திருமணம் செய்திருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு செய்தியும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்த அந்த பகுதியை ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நன்மை செய்யுங்கள். இன்னைக்கு பொதுவாக என்ன சொல்றாங்க, நம்ம வாழ்கிற உலகத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க, கலியுகம் என்று சொல்லுகிறார்கள். இது பொல்லாத காலம், பொல்லாத உலகம் என்று சொல்லுகிறார்கள். நன்மை செய்பவர்களுக்கும் கூட தீங்கு செய்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லதை நினைக்கும் மனிதர்களுக்கு தீங்கு நினைக்கும் மனிதர்கள் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அதனால தான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம், நல்லதுக்கு காலம் இல்லை, நல்லவர்களுக்கு காலம் கிடையாது, இது பொல்லாத காலம், கலியுகம் என்று சொல்கிறோம். அப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியுமா? இது கலியுகம், அதனால் நானும் அப்படியே வாழ்ந்துவிட முடியும். இது பொல்லாத உலகம், எனவே நானும் அப்படியே அந்த உலகத்தோடு நான் சமரசம் செய்து கொண்டு போயிட முடியுமா? எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி இருந்துடுவேன் என்று ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுனுடைய சீடர்கள், சீடத்திகள், நாம் அப்படி போயிட முடியுமா? முடியாது என்பதை தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. உலகம் அப்படிதான் இருக்கும், உலகத்திலே வாழக்கூடியவர்கள் அப்படிதான் இருப்பார்கள், ஆனால் நீ அப்படி இருக்காத என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக இன்றைய நற்செய்தி சொல்கிறது. பகைவனுக்கு பகைமை கொடுங்கள் உலகம் சொல்லுது. இல்லை இல்லை, பகைவர்களுக்கு வெறுப்பு காட்டாதீங்க, அன்பு காட்டுங்க. கெட்டது செய்வனுக்கு கெட்டது செய்யி உலகம் சொல்லுது. இல்லை இல்லை, நீ நல்லது செய்யி. மன்னிக்காத, பழி வாங்கு உலகம் சொல்லுகிறது.
இல்லை மன்னிச்சிடு. ஆக இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாசகத்தில் கெட்டது செய்பவர்களுக்கு நல்லது செய்யணும் என்பது தான் இன்றைய வாசகத்தினுடைய முக்கிய செய்தி. ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடலாம், ரொம்ப கஷ்டம். நமக்கு கெட்டது நடக்கிற போது, நமக்கு இழப்புகள் நடக்கிற போது, அவமானப்படுகிற போது, நம்மை அசிங்கப்படுத்துகிற போது, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற போது, நாம் நல்லது செய்தாலும் அதை தவறாக பேசுகிற போது, விமர்சனம் செய்கிற போது, நாம் நல்லது செய்வதை திரித்து கூறி அது ஒரு கெட்டதாக மற்றவருக்கு சொல்லுகிற போது நாம் அதை ஏற்றுக்கொள்வது எளிதான காரியம் அல்ல. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இல்லை இல்லை, நல்லது மட்டும் செய், நல்லதை நினை, நல்லதையே பற்றிக்கொள், நல்லதே எப்போதும் கடைபிடி, பின்பற்று என்பது இன்றைய முதல் வாசகம். ஒரு சவாலான வாசகம்தான், ஒரு சவாலான ஒரு செய்தி தான். அதிலே தான் கிறிஸ்தவம் இருக்கிறது, அதிலே தான் சீடத்துவம் இருக்கிறது. இது இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி. இன்றைய நிகழ்வினுடைய 50 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில், 50 ஆண்டுகளுக்கு மேலே திருமணம் முடித்து இருக்கிறீங்களோ, 50ஐயும் கடந்து இருக்கிறவர்கள் இல்லை, உங்களை தான் கேட்குறேன். இல்லைன்னா ஆமாண்ணா, இல்லைன்னா இல்லை, அப்படியே பார்த்தா இப்படி 50 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் கடந்தவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் தான் ரொம்ப சீனியர் திருமண வாழ்க்கையில். ஓகே, இல்லை சிஸ்டர் விட்டுருங்க. இல்லை, திரும்பியே பார்த்துன்னு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். யாருமே இல்லை. பிரியமானவர்களே, திருமண தம்பதியர்களுக்கு அவருடைய உறவுகளை பற்றி வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிற போதெல்லாம் திருமணம் முடித்தவர்கள், பெரியவர்கள், இந்த உறவுகளுடைய மேன்மை, உறவுகளுடைய முக்கியத்துவம், இதை பற்றி ஒரு கருத்தமர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்தமர்வை எடுக்கக்கூடியவர் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் அவர்களுக்கு இருந்து ஒருவரை அழைக்கிறார். அழைத்து வாலண்டியர் ஒருவர் வாங்க. ஒரு ஆண் வருகிறார், ஒரு கணவர் வருகிறார். அவரிடம் சாக்பீஸ் கொடுத்து ஒரு போர்டில் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள், உங்களோடு நெருங்கியவர்கள் ஒரு 30 பேர், அவருடைய பெயர்களை எழுதுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வாலண்டியர் எழுதுகிறார். அப்பா, அம்மா, தாய், தந்தை அப்படி சொல்லி எல்லாருடைய பெயர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். 30 பெயர்கள். இப்போது அந்த செஷன் எடுக்கக்கூடியவர் இதில் 30 பெயர்களில் 5 பேரை நீங்கள் அழிக்கலாம், யாரை வேண்டும் நீங்கள் அழித்து விடலாம். 5 பேர்களுடைய நபர்களுடைய பெயர்களை நீங்கள் அழிச்சிடுங்க. அவர் யோசிக்கிறார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழகிய அந்த நண்பர்கள், இப்போது அப்பப்போ தான் கான்டாக்டு, சரி அவங்களை அழிக்கலாம். ஒரு 5 பேரை அழித்து விடுகிறார். 25 பெயர்கள் அங்கே இருக்கு. மீண்டுமாக சொல்லுகிறார், இன்னும் ஒரு 5 நபர்களுடைய பெயர்களை நீங்கள் அழித்து விடலாம். மீண்டும் யோசிக்கிறார், யார் பேர்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நெருக்கம், ஆனாலும் அவ்வளோ நெருக்கம் இல்லாதவர்கள், அந்த பெயர்களெல்லாம் அழித்து விடுகிறார். டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அவருடைய பெயர்கள் எல்லாம் 20 பெயர்கள் இருக்கின்றன. அந்த 20 பெயர்களில் 10 பெயர்களை அழித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 பேர் யாவது அழிக்கலாம். நீங்கள் அந்த வாலண்டியர் அங்கே நின்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 30 பேர், சில பேருக்கு 30 பேர் இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில், அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. அதில் 10 பேர் அடிச்சிட்டிங்க, 20 பேர். அந்த 20 பேரில் 10 பேரை எடுக்கணும். யாரெல்லாம் எடுப்பீங்க? ஒரு சிலர் முதல்ல மனைவி தான் எடுப்பாங்க. 10 பேரை எடுக்கிறார். இப்போ அந்த போர்டில் இருப்பது 10 பேர். எல்லாருமே நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், அடிக்கடி பேசக்கூடியவர்கள், அடிக்கடி பார்த்து கொள்ளக்கூடியவருடைய பெயர்கள் இருக்கின்றன. அதிலே அவர் சொல்லுகிறார், 5 நபர்களை எடுத்து விடுங்கள். இப்போ பார்க்குறாங்க, மாமனார், மாமியார், உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், எல்லாம் இரத்த பாசம், பந்தம், அதுதான் இருக்காங்க. அதில் பார்க்கிறார், ஒரு 5 பேரை எடுத்து விடுகிறார். இப்போ அங்கே இருப்பது அப்பா, அம்மா,
மனைவி, 2 பிள்ளைகள். எத்தனை பேராச்சு? 5 பேர். தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதில் 2 பேரை எடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். பிள்ளைகள் 2 பேர், அப்பா அம்மா, மனைவி. யோசிக்கிறார். தன்னுடைய தாய் தன்னுடைய பெயரை எடுத்து விடுகிறார். இப்போ 3 பேர். அடுத்து சொல்லுகிறார், இதில் 2 பேரை எடுத்து விடுங்க, 3 பேரில் 2 பேரை எடுத்து விடுங்க. தன்னுடைய மகன்களுடைய பெயரை எடுக்கிறார். அங்கே இருப்பது ஒருத்தருடைய பெயர். யாருடைய பெயர்? மனைவியின் பெயர். இப்போ கேட்கிறார், அப்பா அம்மாவுடைய பெயரை எடுத்தபோது, 2 பிள்ளைகளுடைய பெயரை எடுத்தபோது ஏன் மனைவியினுடைய பெயர் எடுக்கலை, பிள்ளைகளுடைய பெயர் எடுத்தீங்க, இல்லை அப்பா அம்மாவுடைய பெயர் எடுத்தீங்க? அப்பா அம்மா தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் உயிர் கொடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது அவங்களுடைய பெயரை எல்லாம் எடுத்துட்டு மனைவியினுடைய பெயர் மட்டும் அங்கே வச்சிங்களே கடைசி வரைக்கும், ஏன்? அப்போது அவர் சொன்னார், என்றைக்கு இருந்தாலும் வயது வந்த பின்பு தாய் தந்தை இறந்து விடுவார்கள், அவர்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க. பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது திருமணம் நடக்கும், அவர்களும் எங்களை விட்டு பிரிந்து போவார்கள். நான் சாகிற வரை என்னோடு இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் என் மனைவி மட்டும்தான். அதனால்தான் கடைசி வரையிலும் அவளுடைய பெயரை எடுக்காமல் இருந்தேன் என்று சொன்னாங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, கணவன் மனைவியினுடைய உறவு இதுதான். எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் கடைசி வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு உறவு மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. இந்த உறவு தான் எல்லா உறவுகளை விட மிக மிக மேலானது. 50 ஆண்டுகள் உனக்கு நான் எனக்கு நீ என்று சொல்லி இன்னும் அவர்கள் கணவன் மனைவியாக நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த கணவன் மனைவி உறவு அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு புனிதமானது, அது அவ்வளவு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது. அதை வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், நம்முடைய ஜெபங்களை தெரிவித்துக் கொள்வோம். திருமணம் முடித்திருக்கிற ஒவ்வொரு கணவனும் மனைவியும் உங்களுடைய உறவு மிக மிக மேலானது, அது மிக மிக புனிதமானது என்பதை உணர்ந்து வாழ இத்திருப்பலியில் ஜெபிப்போம்.